श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु अक्कलकोट महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु साईनाथरिन अनुग्रहम ஆச்சாரியா எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் நாம் அக்கல்கோட் நிவாசியான ஸ்ரீ அக்கல்கோட் மகாராஜ் அவர்களின் சுவாமி சமர்த்தா அவர்களின் சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். தத்தாவதாரத்தில் சுவாமி 4வது தத்தாவதாரமாக கூறப்படுகிறார். அவர்களை சமர்த்த சத்குரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்க என்று பார்த்தா, சத்குரு தன்னுடைய சீடர்களை அல்லது பக்தர்களை தன்னை போல் ஆக்குவார் என்று நாம் தாயின் சரித்திரத்தில் பார்த்தோம். அவ்வழியில் அக்கல்கோட்டு சுவாமியிடமும் நிறைய பக்தர்கள் இல்ல சீடர்களாக நிறைய பேர் வந்தாலும் சுவாமி எல்லாரையும் அவர்களின் பண்பாடுக்கு ஏத்த மாதிரி அந்த சம்ஸ்காரத்தின் மூலமாக அவர்கள் எவ்விதமான சாதனை என்று தெரிந்து அவர்களுக்கு அவ்விதமான சாதனைகள் கொடுப்பது வழக்கம். ஏன்னா சாய்நாதரிடமும் சாதாரண மக்கள் வந்தாலும் அவரவர்களுக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை சொல்லி சாதனைகளை சொல்லி மகான்கள் அவர்களையும் மகான்களாக உருவாக்கி இருக்காங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். இங்க அக்கல்கோட்டு சுவாமி கிட்டையும் ஒருவர் வருவார். அதாவது வரும் பொழுது 12 வயது குழந்தை. 12 வயது குழந்தையாக வந்தாலும் சுவாமி கிட்ட 8 வருஷம் வாழ்வார். அந்த 8 வருடத்தில் அவருக்கு மிக மேன்மையான சிந்தனைகள், அது மட்டுமின்றி ஒரு நல்லொழுக்கம் எல்லாமே சேரும். நாம் அவருடைய சரித்திரத்துக்குள்ள போனோம்னா அந்த குழந்தைக்கு வீட்டுல பிரச்சனை. அந்த பிரச்சனைய தாங்க முடியாம வீடை விட்டு ஓடிட்டு சுவாமி கிட்ட வர்றாரு. சரி, அந்த 12 வயசு குழந்தைன்னா எப்படி தோணும், நமக்கு ஏதோ வீடு விட்டு போயிடணும் அப்படின்ட்டு அவருடைய பூர்வ புண்ணியம் அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு இருக்கிற சிந்தனையாகட்டும் சுவாமி கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கல்கோட்டு சுவாமி கிட்ட சேர்றாரு. ஆக்சுவலா சொல்றோம்னா 12 வயசு குழந்தைன்னா அது பூர்வ புண்ணியத்தினாலதான். அப்போ அது வரைக்கும் என்னதான் பண்ணிருப்பாங்க, அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. அங்க வராரு. வந்ததுக்கு அப்புறமா சுவாமிய பாக்குறாரு. ஒரு ஆனந்தம் மனசுக்கு. அந்த ஆனந்தத்தை விட்டு போக மனசு வரல. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு எந்த விதமான ஆசை இல்ல கோரிக்கை இல்ல அரவணைப்பு இல்ல அன்பு, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். எவ்விதமான கோரிக்கை அன்பு இது எல்லாமே நாம் எதிர்பார்ப்போமோ, அதாவது நம்ம மனம் எதிர்பார்க்குமோ, அது நமக்கு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். அது கிடைக்காத போது அதுக்கான தவிப்பு இருக்கும் இல்லையா, அந்த தவிப்பினாலதான் அந்த குழந்தை வெளியே வந்துட்டான். அந்த வயசு குழந்தைக்கு என்ன வேணும்? வாய்க்கிறிச்சியா சாப்பாடு, ஒரு படிப்பு, அரவணைப்பு. ஏன்னா அவனுடைய எல்லா விஷயங்களும் யாராச்சும் கண்காணிக்கணும்ன்ற ஆசை இதுதானே இருக்கும் ஜென்ரலா.
அந்த பையனுக்கு அது இல்லை. சுவாமி கிட்ட வந்து ஒரு 2 வார்த்தை பேச உடனே அவனுடைய மனம் அமைதி ஆச்சு. அவன் எதிர்பார்க்கிற அந்த அன்பும் அரவணைப்பும் ஆதரவு இது எல்லாமே அந்த பையனுக்கு சுவாமி கிட்ட கிடைச்சது. அதாவது சத்குரு கிட்ட கிடைச்சதுன்னு சொல்லிக்கலாம். அதனால இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கே தங்கிட்டான். இங்க சத்குரு என்றால் ஒரு ரூபம் இல்லை, பஞ்சபூதங்கள் தான் சத்குரு. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ரூம்ல வந்து ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்குன்னு வச்சுக்கலாம், வெக்கையா இருக்கு, வெளியே போனா அப்படியே சில்லுன்னு காத்து வருது. நம்ம வெளியே இருப்போமா, திருப்பி அந்த வெக்கையில வந்து உட்காருவோமா? வெளியேதான். இந்த பஞ்சபூதங்கள் தான் சத்குருவின் ஸ்வரூபம். அப்படி அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அங்க வந்து வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு படிப்பறிவு இல்லை. அந்த படிப்பறிவு இல்லாததுனால யார்கிட்டாச்சும் பேசுறதுக்கு நம்ம தயங்குவோம்ல, அந்த மாதிரி அந்த பையனுக்கும் ஒரு கஷ்டம் படிப்பறிவு இல்லாததுனால. அப்போ சுவாமி ஒரு வாட்டி அந்த குழந்தைய கூட்டு அப்படி தலைமையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்றாரோ இல்ல தொடுறாரோ இல்ல கூக்குட்ட தீட்சை இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம நினைச்சுக்கலாம். ஹஸ்தமஸ்தக சம்யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கலாம். அது அந்த மாதிரி அவருடைய ஸ்பர்சம் பட்ட உடனே அந்த பையனுக்கு அவ்வளோ ஞானம் வந்ததும். எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அவன் திறமையோட பதில் சொல்லிட்டே இருந்தான். இந்த அவருடைய ஹஸ்த ஸ்பர்ஷம், அதாவது கையின் ஸ்பர்ஷத்தினால இவருக்கு மட்டும் நடந்திருக்குதான்னா இல்ல, ஆதிசங்கரரும் செஞ்சிருக்கிறாரு, ரமண மகர்ஷியும் செஞ்சிருக்கிறார். காளிகா மாதா அந்த மாதிரி அந்த நாக்கு தொடுவாங்கல்ல, அப்பதான் மகாகவி காளிதாஸ் வந்தது. இது நாம் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம். எல்லா மகான்கள் இடத்துலயும் இது நடக்கும். ஏன்னா அது வந்து தகுதி பெற்றவங்களை வந்து தேர்ச்சி பெற செய்வதுதான் டீச்சர், குரு. 12 வயசு குழந்தை எந்த ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானாலும் யாரும் கேட்கறதுக்கு இல்லை. அப்படி ஏற்பட்ட ஒரு குழந்தை சுவாமியை தேடி அங்க வந்து அவனுடைய சரணாகதியை பார்த்து சுவாமி சந்தோஷப்பட்டு அவனுக்கு அந்த தீட்சை கொடுத்தார். அங்க 8 வருஷம் சுவாமி கிட்டேயே இருப்பாராம். 12 வயசுல இப்ப வந்தாரு, 8 வருஷம் சுவாமி கிட்டேயே இருப்பாரு. 8 வருஷம் கழிச்சு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணும் போது ஒரு நாள் சுவாமி சொல்றாரு, நீ எங்க இருந்து வந்தாயோ அங்கேயே போ அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாம் ஃபர்ஸ்டே கேட்டோம், அவர் வந்து வீட்டை விட்டு வந்துட்டார். வீட்டுல இருக்கிற டார்ச்சர், அதாவது அந்த ஸ்டெப் மதராலேயோ யாராலேயோ அவருக்கு வந்து துன்பம் கிடைச்சது. அந்த துன்பத்தினால வீட்டை விட்டு வந்துட்டாரு. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், வீடு விட்டு வந்துட்டாரு, திருப்பி வீட்டுக்கு போ சொல்றாரு அப்படின்னு தான் நாம நினைச்சுப்போம்ல. ஆனா சுவாமி அது வரைக்கும் அந்த பையனுக்கு தாயாக தந்தையாக குருவாக இருந்து அவனுடைய விசேஷமான ஸ்ரத்தைய பார்த்து அவர் அனுகிரகம் பண்ணாரு. அவரும் சுவாமியை வந்து தாயாக தந்தையாக குருவாக ரொம்ப நேசிச்சு சேவை செஞ்சார். அப்படி இருக்கிறச்ச சுவாமியின் ஆசீர்வாதத்துக்கு எதிர்ப்பே இல்லை. நல்ல ஆசை கிடைச்சது, ஞானமும் கிடைச்சது. அந்த ஞானம் கிடைச்சதுனால எங்க இருந்து வந்தாயோ அங்கேயே போ அப்படின்னு சொன்ன சுவாமி அது சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த வந்த ஊருக்கு திரும்பி போறார், அவருடைய ஊருக்கு போறார். அங்க போனதுக்கு அப்புறமா அவரோட சீதாராம் மகாராஜ் அப்படின்ற பேர்ல அழைக்கப்பட்டார். குப்ப சித்த யோகியாக மாறினார். அங்க 40 வருஷம் வாழ்ந்தார் அவர். அந்த 40 வருஷத்துல எண்ணற்ற மக்களின் துன்பத்தை போக்கி சேவையும் அவர் செஞ்சார். எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருப்பார் நாம் யோசிக்கணும்.
சரி, எங்கிருந்து வந்தாயோ அங்க போன அவர் வீடு தேடி போகல, பிக்ஷ சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டாராம். அதுவும் அவருக்கு ஒரு பிக்ஷ பாத்திரம் கூட இல்லையா. பக்தியின் நிறைய மக்கள் எல்லாருமே இவர் சீதாராம் மகாராஜ் மகாராஜன்னு சொல்லி கௌரவபாவத்தோடைய பார்த்தாலும், அவர்கிட்ட ஆசி வாங்கி அவங்க நன்மை பெற்றாலும் அவர் அவர்கிட்ட இந்த எதுவுமே வாங்கல. எதை கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டாராம். அவருக்கு பிக்ஷ பாத்திரமும் இல்ல. கையில அந்த வெயில் காலத்துல வெளியில போயிட்டு அந்த கை 2 கை இப்படி வச்சா எவ்வளவு சாதம் பிடிக்குமோ அது மட்டும்தான் சாப்பிடுவாரு அவர். இப்போ இருக்கிற குரு என்று நினைச்சு வாழ்றவங்க, அவர் உண்மையான குருவனை ஏமாறுறவங்க, இப்படி இருக்கிறவங்க பார்த்தோம்னா அவங்களோட ஆசிரமம் என்ன, ஏசி கார் என்ன, ஏசி ரூம் என்ன. உண்மையான சன்னியாசி என்பவர் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து காமிச்சார். அப்போ மக்கள் கூட தானே செஞ்சாங்க. பாபா கிட்டையும் ஒரு தர்பாரே வந்ததுன்னு சொல்றாரு மாஸ்டர், எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவர் அந்த 5 வீட்டுல வாங்குற பிக்ஷை தானே கடைசி வரைக்கும் சாப்பிட்டார். அங்க வர்றவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சமைச்சு சாப்பாடு போட்டாங்க. ஆனா பாபா பிக்ஷை வாங்கிட்டு அந்த தான் தன் குருவுக்கும் சமர்ப்பிச்சுட்டு அவர் சாப்பிட்டார். அவ்விதமாக இவர் கரதலா பிக்ஷம்னு சொல்லுவாங்க, கையில தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார். அது சாதனை பண்றவங்களுக்குங்க. 2 கை சேர்த்தா எவ்வளவு வருமோ அவ்வளவு சாப்பாடு. நாம ஐயோ இவ்வளவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்றதுக்கு இல்ல. அவங்க சாதனை பண்றவங்க நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்பு கொஞ்சம் பெருகும், தூக்கம் வரும், சோம்பல் வரும். அது இல்லாம எப்பவுமே அந்த தியான நிலையில இருப்பதற்காக அவங்க அந்த பிக்ஷை தான் செய்வாங்க. சரி, இவர் மட்டும்தான் கரத்துல பிக்ஷம் பண்ணாரா அப்படின்னு சொன்னா, நமக்கு பக்கத்திலேயே 1982 வரைக்கும் வாழ்ந்த, அதாவது 82 81 பர்ஃபெக்டா தெரியாது, அந்த காலத்து வரைக்கும், அதாவது 80s வரைக்கும் வாழ்ந்த சத்குரு வெங்கைய சுவாமி அவர்களும் கரதலா பிக்ஷம் தான் பண்ணார். அவருக்கு பாத்திரம் என்றது அவர் பக்கத்துல இல்ல. அந்த காலத்துல நம்ம பார்த்திருப்போம், இந்த நுங்கு எல்லாம் கூட கட்டி எடுத்துன்னு வருவாங்க, அந்த பாலும் கட்டி எடுத்துன்னு வருவாங்க. பனைமரத்தின் ஓலை, அந்த கஞ்சி கடைசி நேரத்துல அவர் கஞ்சி தான் குடிச்சாரு. ஒரு வாட்டி சென்னைக்கு வருவாராம். இந்த சென்னைக்கு வரும்போது பக்தர்கள் கஞ்சி குடிக்கிறதுக்கான எந்த ஒரு இது அந்த பனை ஓலையில செஞ்ச இது எடுத்துன்னு வர மறந்துடுவாங்க. சுவாமிக்கு வெறும் கஞ்சி, அதுல ஒரு ஹார்லிக்ஸோ இல்லைன்னா ஒரு பிஸ்கெட்டை கரைச்சி கொடுத்தா அது மட்டும்தான் கடைசி நேரத்துல சுவாமி சாப்பிட்டுட்டு இருந்தார். அவருக்கு எடுத்துன்னு வரல, அவர் எனக்கு வானான்னு சொல்லிட்டாரு. பாத்திரத்துல கொடுத்தா அவர் வானான்னு சொல்லிட்டாரு. அப்போ பக்தர்கள் அந்த பீச் ஓரத்துல எங்கேயோ ஒரு பனைமரத்துல ஓலைய வெட்டி அதுல செஞ்சு தொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்தா அதுலதான் அவர் சாப்பிட்டார். எதுக்காக அப்படின்னா, உண்மையான சன்னியாசி எப்படி இருக்கணுமோ அது அவங்க வாழ்ந்து காமிச்சதுனால அது மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ. ஏன்னா போக போக வர காலத்துல எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, நல்லா சில்க் கிளாத் அணிந்து ஏசி ரூம்ல ஏசி கார்ல சுத்துறவங்க தான் உண்மையான சன்னியாசின்னு நினைப்பாங்க. இப்போ நாமளே இது ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா உண்மையான சன்னியாசி நம்ம கண்ணுக்கும் தென்படுறதே இல்லையே. சரி, அந்த மத்தியான நேரத்துல தீட்சா வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மயானத்துக்கு போய் உட்கார்ந்துருவாராம். இதுக்காக ஏகாந்தம், தனிமை. அந்த தனிமையில இருக்கிறச்ச தியானம் நல்லா இருக்கும். அவர் ஏதோ மரத்தடியிலையோ கோயிலையோ உட்கார்ந்தா மக்கள் ஏதோ ஒரு கோரிக்கைகளுக்காகவோ எதுக்காக வந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் அது விரும்பல. அங்க தனிமையில அவர் தியானம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்துருவார். இங்க நமக்கு எல்லாருக்கும் இன்னொரு யோசனையும் வரலாம். அவர் அங்க போய் உட்கார்வாரு, இங்க வந்தா தேடி வர பக்தர்களுக்கு அருள் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே பக்தர்களாக தான் இருப்பாங்க, அவங்கதான் வருவாங்கன்றது கேரண்டி இல்லை. அது ஒண்ணு. இன்னொன்னு உண்மையான தவிப்புன்றது மனசுல இருந்தா அவர் பாஹ்யமா அங்க இல்லாவிட்டாலும் அவர்களுக்கான அந்த ஆசி கண்டிப்பா கிடைக்கும். இது எதுல நமக்கு இதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னா குரு சரித்திரம். அங்க சுவாமி கிளம்பும் போது சொல்லுவாரு,
எல்லா பக்தர்களும் அழுவாங்க, இனி நாங்க யாருக்கு பூஜை பண்ணுவோம், என்ன செய்வோம், நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்லுவார் அவரு? நிருசிம்ம சரஸ்வதி சுவாமி என்ன சொல்லுவார்? நான் இங்க என் புகழ் எல்லா இடத்துலயுமே பரவிடுச்சு, ஆகையால் வரக்கூடிய மக்கள்ல திருடர்களோ அநியாயம் புரிபவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இங்க வர்றது மற்ற மக்களுக்கு நல்லதில்லை, ஆகையால் பாகியமா நான் இங்க இருக்க மாட்டேன், ஆனா சூக்ஷ்ம ரூபத்துல நான் இங்கேயே இருப்பேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி. எதுக்காக? சத்குரு தரிசனத்தால நற்பலன்ன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ பக்தி இருக்கிறவனுக்கு அவர் அங்க இருக்காருன்ற நம்பிக்கையோட இல்லைனாலும் அந்த பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவான். மற்ற ஐயோ இல்லையான்னு திரும்பி போயிடுவாங்க நம்பிக்கை இல்லாதவங்க. அது ஒண்ணு. இது லைவா நடந்திருக்குதா, இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்த்துருக்குறோமான்னா நமக்கு சீரால சுவாமி அவரை பத்தி தெரியும். அடுத்த வருஷம் பிப்ரவரி 7, 8, 9 டேட்ஸ்ல நடக்க போகிற சாய் மாஸ்டர் பக்த சம்மேளனம் அங்கதான் சீரால சுவாமி சன்னிதியில தான் நடக்க போகுது. சீரால சுவாமி சன்னிதிக்கு மாஸ்டர் போறாரு. அவருடைய சந்நிதியின் ஆனந்தத்தை, அமைதிய இவர் பாக்குறாரு. அவர் ஒரு அவதூதரன் தெரிஞ்சுக்கிறாரு. மாஸ்டர் வேலை பார்த்துட்டு இருந்தனால அப்பப்போ போறது வழக்கம் உண்டு. ஒரு வாட்டி கூட எங்க மாஸ்டர் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுவாரு, நான் இங்க சீரால போறேன் சுவாமி தரிசனம் பண்றதுக்கு அப்படின்னு. உடனே அவரு நானும் வரேன்னு கூட அடம் முடிச்சுட்டு வருவார். பாக்குறாரு சுவாமி எப்பவுமே இருக்கிற அந்த கடையில இருக்க மாட்டாரு, ஒரு வீட்டு வாசல்ல அங்கேயும் இருக்க மாட்டாரு. அவர் சுத்துற 4 பேரு அப்படின்னு பார்த்தாலும் எங்க சுத்தினாலும் தெரிய மாட்டாராம். இந்த டீ கடையில தான் மாஸ்டரை பாக்குறது அடிக்கடி. இந்த டீ கடை ஓரத்துலயும் இல்ல, இந்த காகா ஓடிட்டு இருக்கோம் அது பக்கத்துலயும் சுவாமி இல்ல. சுத்தி 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 அவங்களுக்கு சோர்வு வந்துடும். அப்புறமா கூட வந்தவர் மாஸ்டர் சொல்றாரு, நம்ம பொறுமையா இருந்தா அவர் சுவாமி இங்கதான் இருப்பாரு, ஊரை விட்டு எந்த ஊருக்கும் போக மாட்டாருன்னு சொல்றாரு. ஐயா நீ வேணா தரிசனம் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கூட வந்தவர் கிளம்பி போயிடுவாரு. திருப்பி மாஸ்டர் இந்த பக்கம் வரச்ச சுவாமி அங்கேயே இருப்பாரு. அப்போ அந்த டீ கடைக்காரர் மாஸ்டர் கிட்ட கேட்பாரா, இந்த தெருலயே 2-3 வாட்டி போனீங்க, சாமியை பார்க்காம ஏன் போனீங்க அப்படின்னு கேட்பாராம். சுவாமி அங்கதான் இருந்தாரு, ஆனா கூட வந்தவருடைய கேரக்டர் சரியில்லாததுனால தெரியல, கண்களுக்கு தெரியல. மாஸ்டர் அவருடைய சீரால சுவாமி சரித்திரத்துல எழுதியிருப்பார். அதாவது பாபா கூட சொல்லுவாருல்ல, ஒரு பெண்ணை வச்சுட்டு வாழ்ற ஒருத்தர் தட்சிணை கொடுக்கும் போது உன்னுடைய குணம் சரியில்லை, உன்னோட கேரக்டர் தவறானது, நீ ஒருத்தி இந்த மாதிரி இல்லீகலா வச்சுன்னு இருக்கிற, அது தப்பு, அதனால நீ கொடுக்குற தட்சிணை எனக்கு வேணாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி எப்பேற்பட்ட வர்றவங்களும் மற்றவங்க நமக்கு தெரியாது. அதனால மகான்கள் கூட்டத்துல இருப்பது தவிர்ப்பாங்க. இவரும் மயானத்துல போய் உட்கார்ந்துடுவார. அதுக்கப்புறமா யாராச்சும் சுவாமி கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க, பகவத் சிந்தனை இருப்பவங்க போயிட்டு, சுவாமி எங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க சுவாமின்னு கேட்கும் போது, ஏய் என்னுடைய சேவை செய், எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடு, எனக்கு கால் அமுக்கு அப்படின்னு சொல்லல அவரு. அவர்கிட்ட ஒரே வார்த்தை அந்த மாதிரி கேட்ட மக்கள் கிட்ட மட்டும் சொல்லுவாரா, நிரந்தரம் அதை எப்பொழுதுமே ஸ்மரணை செய்யுங்கன்னு சொல்லுவாராம். ஸ்மரணை செய்யுங்கன்னு சொல்லுவாராம். சரி, எதை ஸ்மரிக்கணும்? ராமநாமமா, கிருஷ்ண நாமமா, ஏசுவா, அல்லாவா? ராமநாமம் ஸ்மரிச்சா கிருஷ்ணநாமம் சொல்லக்கூடாது, ஏசு நாமம் ஸ்மரிச்சா அல்லா நாமம் சொல்லக்கூடாது. இப்படிதானே இருக்கு வழக்கம். அப்ப எதை ஸ்மரிக்கணும்? ஏன்னா மூடாச்சாரங்கள், மூடமான யோசனைகளின் மூலமாக மதம் என்றாலே ஒரு வெறி செயலாக மாறிடுச்சு. அதனால அவர் கடவுள் அப்படின்னு கூட சொல்லல, ஸ்மரணை செய்யன்னு சொல்லிட்டார். எந்த ஸ்மரணை? அடுத்த கேள்வி அதுதானே. நான் மனிதன் என்பது ஸ்மரணை செய்ய அப்படின்ற. எதுக்காக அந்த வார்த்தை பாருங்க. அவருக்கு ஆக்சுவலா படிப்பில்லை, இத்தனை மதங்கள், இத்தனை ஜாதிகள், இத்தனை பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்ற வயசும் புரிதலும் கூட இல்ல. சுவாமி கிட்ட போகும் பொழுது அவருடைய உபதேசங்கள் எப்படி இருக்கு பாருங்க.
நான் மனிதன் என்று ஸ்மரண செய்யன்னு சொல்றேன். அப்போனா என்ன, பொதுவா இந்த தேகம் எதுல இருந்து வந்தது? பஞ்சபூதங்கள் கொண்டு இந்த தேகம் வந்தது. ஆகையால் நீ அந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றியோட வாழ். அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த தேகம் பஞ்சபூதங்களால தானே கிடைச்சது. அப்போ எல்லாரும் சமானம் அப்படின்ற சமத்துவ பாவனையை ஸ்மரண செய். யாரும் அதிகம் இல்லை, யாரும் கம்மி இல்லை. பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை தான். பேசிக்கா இப்போ படிக்கிற அளவுக்கு நிறைய பட்டங்கள், பேருக்கு பின்னாடி வரிசையாக பட்டங்கள் இல்லை, ஆன்மீக ஆராய்ச்சியாளர் இல்லை. ஆனாலும் அவருடைய போதனைகள் எப்படி இருக்கு பாருங்க. அந்த சமத்துவ பாவனைய நீ பெருக்கிக்கொள் அப்படின்ட்டு சொன்னார். ஸ்மரணை செய்யுங்க. பிறகு நான் மகா பண்டிதன் அப்படின்ற கர்வம் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். நான் பண்டிதனை நிரூபிக்கிறதுக்காக எதுவும் படிக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு நிறைய தெரியும் உடனே வர்றது அகங்காரம் தான். அந்த அகங்காரத்தினால நான் மனிதன், என்ன போல எல்லாரும் மனிதர்கள், எனக்கு வலிச்சா அவங்களுக்கு வலிக்கும் என்ற அறிவு கூட இல்லாம போறதுதான் இப்ப இருக்கிற படிப்புகள். நீ படிப்புன்றது அகங்காரத்துக்காக பயன்படுத்தாத, அறிவு வளர்ப்பதற்காக மட்டும் பயன்படுத்து, அதுக்காக மட்டும் நீ வேலை செய் அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, இப்போ நிறைய மகான்கள் இருக்காங்கல்ல, நம்ம தெரிஞ்சு இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க சொல்லிக்கலாம், டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர் சொல்லிக்கலாம். இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எல்லாருக்காக போராடினாங்க, எல்லாரின் நன்மைக்காக உழைச்சாங்க. அதுதான் வேண்டும். அப்துல் கலாம் ஐயா எவ்வளவு படிச்சிருக்கிறாரு, அந்த அகங்காரம் என்றது அவருக்கு இருக்கா? இல்ல. எத்தனை ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கிறாரு, எத்தனை குழந்தைங்ககிட்ட பேசியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த ஆக்சிடென்ட்ல கால் இழந்தவங்க, போலியோ கால் வேலை செய்யாம இருப்பவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செயற்கை கால் அமைப்பாங்க. அந்த ஜெய்ப்பூர் தான் நினைக்கிறேன், ஜெய்ப்பூர்ல செய்வாங்க. அது கிட்டத்தட்ட அதாவது அந்த சைஸை பொறுத்து 14 kgs வரைக்கும் கூட இருக்கலாம். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன சைஸ் அந்த மாதிரி தானே. ஆனா அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு 4 கிலோ கால் மாட்டும் போது அது நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க அந்த பசங்க. அது கவனிச்ச அப்துல் கலாம் ஐயா இந்த குழந்தைங்களோட கஷ்டத்தை போக்கணும்னு யோசிச்சு, அவர் படிச்சது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இல்லையா, அந்த பிளேன் செய்யறதுக்கான மெட்டல் இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப லைட் வெயிட்டா ஆனா ஸ்ட்ராங். அந்த லைட் வெயிட் மெட்டல் அதுவும் ஒரு பிளேன் செய்ய போக மிச்சம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல் வச்சு ஒரு செயற்கை கால் செஞ்சாரு. அது 1 கிலோகிராம் கூட கிடையாது, அதாவது 1 kg வெயிட் கூட அது இருக்காது, அதை விட கொஞ்சம் குறைவா அவர் அதை செஞ்சு கொடுத்தாருன்னா, அது தான் மனிதன், தனக்கு வலிக்கும், தன்னை போல் எல்லாருக்கும் வலிக்கும் அப்படின்னுட்டு மற்றவங்களுடைய கஷ்டத்தை உணர்ற குணம் இருந்தா மட்டும்தான் இவ்வளவு யோசிக்க முடியும். அவர் இது மட்டுமா ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கும் பிளான் போட்டிருக்காரு. அதாவது எதுக்காகன்னா, நம்மளுடைய படிப்பு 10 பேருக்கு பயன்படுறதுக்காக இருக்கணும். ஒரு டேம்னா அது சாதாரணமான விஷயமா? எல்லா இன்ஜினியரிங்ஸ் இது முடியாதுன்னு சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு காமராஜர் ஐயா நினைக்கிறேன், இவரை கூப்பிட்டு பேசும்போது அப்துல் கலாம் ஐயா கூப்பிட்டு, இந்த டேம் இப்படி இருக்கு, ஆனா இது இந்த மாதிரி வரணும், கட்ட முடியுமானா முடியாதுன்னு சொன்ன, அதுக்குதான் படிக்க வச்சாங்களோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா. அவரு கிளம்பி போயிட்டாராம். ஒரு சாயங்காலம் இவங்க பேசியிருக்காங்க, அந்த ஒரு நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து அதுக்கான பிளான் ஃபுல்லா போட்டுட்டு கட்டால எடுத்துன்னு வர்றாரு. காமராஜர் ஐயா தூங்குறாராம். அங்க இருக்கிறவங்க, நீங்க வேணா கொடுத்துட்டு போங்க, நாங்க அவர் கொடுக்குறான்னு சொன்னா, இவருக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லைல்ல, அதனால அந்த பிளான் அங்க வச்சுட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இவர் தூங்கி எழுந்திரிச்சிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது, அப்போ முதலமைச்சரா இருந்த காமராஜர் ஐயா அங்க அவருடைய வீட்டு வாசலின் திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்காரா.
ஐயா நீங்க என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு, நீ நைட்டு ஃபுல்லா தூங்காம இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், நான் வந்து எப்படி உன்னை எழுப்ப முடியும்? உன்னை சொல்லிட்டு நான் போய் தூங்கிட்டேன், நீ தூங்காம இவ்வளவு வேலை செஞ்சிருக்கும் போது அந்த தூக்கத்தை கலக்கிற உரிமை எனக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணாராம். படிப்பு இல்ல பாண்டித்தியம் அப்படின்றது 10 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதனால இங்க இவர் என்ன சொல்றாரு, நீ பெருமை பண்றதுக்கோ அகங்காரத்தும் ஃபீல் பண்றதுக்கோ படிக்காத, உண்மையான ஞானத்துக்காக படின்னு சொல்றாரு. 3வது வார்த்தை, எல்லா இடத்துலயும் பரமேஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பரமேஸ்வர தன்மை என்ன? இயற்கை. அந்த இயற்கையை தான் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இயற்கை என்ன? மனிதநேயம் தான் இயற்கை. எனக்கு வலிச்சாங்களும் மற்றவங்களுக்கும் வலிக்கும். அது மனிதர்களாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும். மனித நேயம் இல்லாதவன் பசுக்கு சமானம்னு சொன்னாங்க. பசுவன்னு உடனே நாம வந்து கவோ பஃபேலோ அப்படின்னு நினைக்க கூடாது. பாசத்தால் கட்டப்பட்டவாங்க அப்படின்னு கணக்கு. அதாவது அந்த 4 கால் கொண்ட அந்த ஜீவி மாதிரி யோசிக்க திறன் இல்லாமல் வாழ்றது தான் சொன்னாங்க. அந்த மனித நேயம் இல்லாமல் என்னதான் வாழ முடியும் சொல்லுங்க? அப்போ இந்த தேகத்துக்கான மதிப்பு என்ன? இத்தனை உயிரினங்கள் இருக்கு, 84 லட்சத்துக்கு மேல உயிரினங்கள் இருக்கும் பொழுதும் மனிதனுடைய தேகமே மிக அற்புதம். அது வந்து ஹியூமன் இது பத்தி ஆராய்ச்சி பண்றவங்கள அவங்களோட இது படிச்சோம்னா தெரியும். ஆக்சுவலா எவ்வளவு இன்பில்ட் பண்ணிட்டு இந்த மனித தேகத்தை வந்து இது பண்ணிருக்காங்க. நிறைய நமக்கு வேண்டாம். நம்ம கண்ணுல தூசி விழ போகுதுன்னு சொல்லும் போது அந்த கண்ணை ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்றோம்ன்ற விதிமுறை அந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு கொடுத்தது யாரு? இயற்கை தானே. ஸோ அவ்வளோ வேல்யூபிள் தேகம் நமக்கு கிடைச்சது, அது பயன்படுத்திக்க வேண்டும். யோகி வேமனான்ற ஒருத்தர் சொல்லுவார், அது தெலுங்கு ஸ்லோகம். ஆனா பொருள் என்னன்னா, ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரம் வந்து சுத்தமாக இல்லைன்னா அதுல பால் காய்ச்சினா பால் திரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த தேகம் என்ற பாத்திரம் உனக்கு கிடைச்சது, அதுல தீய குணங்கள் வச்சோம்னா இதுவும் வீணாதான் போகும். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ற இடத்துல ஒரு மகான்கள் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம படிச்சதுல இருந்து இப்போ நமக்கு ஞாபகம் சொல்ல ஒரு 50 பேர் சொல்லிக்கலாமா? இல்ல வெளிநாட்டு எல்லாமே சேர்த்து ஒரு 100 பேர் கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அத்தனை பேர் மட்டும்தான் மனித நேயத்தோட வேலை செய்யறாங்க. மகான்கள் கடவுளை பத்தி சொல்றது இல்ல. அவங்க ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த ஜாதி மதம் எல்லாமே நான் கொண்ட இந்த தீரி வந்து மொத்த பேருக்கு நான் சொல்லிடணும், அவள்தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்ன்ற வெறி, மத வெறி. ஏதாவது புதுசா அவனுக்கு கொண்டு வந்து ஆட் பண்ணிடுவேன், மதத்துல இதை ஆட் பண்ணிடுவேன். அதாவது யோசிக்கிற ஒரு ஆள் இருந்து ஐயா இது எப்படி ஐயா அப்படின்னு கேட்டா உடனே தெய்வ வாக்கையே நீ வந்து சந்தேகப்படுறியா? அப்ப தெய்வத்தை நீ சந்தேகப்படுறியா? அப்ப உனக்கு நரகம் தான். பக்கத்துல சும்மா வந்து என்ன மாதிரி ஒருத்தர் உட்காண்டா எதை சொன்னாலும் தலையாட்டிட்டு இருந்தா நீங்க டைரக்டா சொர்க்கத்தை தான் போவ அப்படின்றாங்க. ஆக்சுவலா சொர்க்கம்னா என்ன, நரக்கம் என்னன்னா அதுவாச்சும் நமக்கு இருக்கா, ஐடியா இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாதுதான். பழைய காலத்துல இருந்து எனக்கு இந்த சொர்க்கம் நரக்கம் இதை பத்தி கேட்டா என்ன சொல்றாங்க, அங்க வந்து ஒரு நல்ல அழகான ஒரு கார்டன் இருக்கும், அருவி இருக்கும், ரம்பா ஊர்வசி மேனகை இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. சரி ஓகே, ஏன் அந்த ரம்பா ஊர்வசி மேனகை பூமியில இல்லையா? ஒரு அருவி பாக்குறதுக்கு எத்தனை அருவி இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ் இல்லையா? நம்மள அசைக்கிற மாதிரி கார்டன்ஸ் இல்லையா? இதுதானே அவங்க எல்லாரும் அவங்க இருக்குன்னு சொல்றாங்க. அது எல்லாமே இங்கேயா இருக்கே. அது ஆனந்தமாக அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம மாதிரி தான் மத்தவங்கன்ற எண்ணம் கொண்டு வாழ்றதுதான். பூமி மேலுக்கு வந்துட்டோம், கடவுள் இந்த மனுஷ தேகத்தை கொடுத்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு, அதை பயன்படுத்திக்கிறது தான். இப்போ நம்ம சுவாமி கிட்ட விளக்கேற்றிருக்கோம், அதுல மண்ணில் செஞ்ச அகழ் இருக்கு, பித்தளை இருக்கு, செம்பு இருக்கு, வெள்ளி இருக்கு, தங்கம் இருக்கு. அது அங்கங்க இருந்து அப்படியே இருந்தா பையனா இல்ல அது ஏற்றி அதுல இருந்த ஒலியோ அது 4 பேருக்கு உதவுறது பையனா அப்படின்னா அது எதுவாச்சும் யூஸ் பண்ணாதான் பையன். அப்படி இல்லைன்னா சரி என் வீட்டுல வந்து ஒரு 2 கிலோ தங்க கட்டி இருக்கு,
நான் வந்து எங்க வீட்டுல 2 கிலோ தங்கம் இருக்கு, எங்க வீட்டுல 2 கிலோ தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா, தங்க கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதாவது பயன் கிடைக்குமா? அந்த தங்கத்தை மெல்ட் பண்ணி, அதாவது மெல்ட் நல்லா குதிக்க வச்சு அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அத வடிவமைத்து டிசைன் பண்ணும்போது நல்லா அடிச்சு அந்த மாதிரி என்ன பண்ணி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்ததுக்கு பிறகு அது நான் அணிந்தால் அதுக்கு பயன் உண்டு. வெறுமனே தங்கத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த தேகம், சரி தங்கத்தை மேல் பண்றோம், அடிக்கிறாங்க சுத்தியால அப்படின்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தான் அது எல்லாமே. அதுக்கு எல்லாமே தாங்கி நின்று ஜெயிக்கும் பொழுதுதான் பயன் கிடைக்கும், அதாவது பலன் கிடைக்கும். மனிதனாக பிறப்பதற்கான பலனும் கிடைக்கும். மனித நேயத்தோட வாழ்ந்தான் நம்மளுடைய இந்த பிறவையை ஆக்கினதுக்காக கடவுளின் அருளும் கிடைக்கும். இவர் சொல்றாரு, சீதாராம் மகாராஜ், அதாவது அக்கல்கோட் சுவாமியால மேன்மை அடையப்பட்டு அவதூதையாக வாழ்ந்தவர் சீதாராம் மகாராஜ். அவர் சொன்ன 3 விஷயங்கள், நம் வாழ்க்கைக்கு 3 விஷயங்கள். ஸ்மரண செய்யுங்கள். என்னது? நாம் மனிதன் என்றது ஸ்மரண செய்யணும். அதுக்கப்புறமா பேரோ புகழோ பாண்டித்யம் இதுக்காக அலையாத. 3வது, எல்லா இடத்துலயும் பரமேஸ்வர தரிசனம் பண்ணுங்க. இந்த 3 விஷயங்கள் தான் அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிற மகான்களை பார்த்தாலும் பைத்தியக்காரங்கன்னு சொல்றது வழக்கம். அதே மாதிரி அவரும் சொன்னாராம், இங்கிருந்து ஒரு 15 நாட்களுக்குள் இந்த பைத்தியக்காரன் போயிடுவான் அப்படின்னு சொல்றாராம். பண்டரிபுரத்துக்கு 9 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கரடி என்ற கிராமம் ஒண்ணு இருக்கும். அந்த கிராமத்தில் அவர் சமாதியானதாக சொல்லியிருக்கிறாங்க. அக்கல்கோட் மகாராஜின் பேரும் புகழோ இதெல்லாம் கேட்டு வர்றதுக்கு அவருக்கு அந்த நாலேஜ் இல்ல. வரும்போது ஒரு குழந்தை, ஒரு சரணாகதி, இவர்கிட்ட நம்ம வந்துட்டாரு. தாய் தந்தை குருவிடம் கிடைக்கின்ற எல்லா விதமான, அதாவது அன்பு, பாராட்டு, அரவணைப்பு சுவாமி கிட்ட கிடைச்சது. 8 வருஷம் சுவாமி கிட்டயே இருக்கிறாரு. பிறகு சுவாமி அவர் நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே போன்னு சொல்றாரு. அவர் அந்த ஊருக்கு வராரு. அங்கேயே 40 வருஷம் இருந்து நிறைய பேருக்கு நன்மை செஞ்சு நன்மையை போதித்து அவரும் கடவுளை ஐக்கியமான ஒருவர். அதாவது சுவாமியால மேன்மை அடைய செய்யப்பட்ட சாதாரண மனிதன். நம் தாயின் திருவிளையாடல கூட படிப்போம். நிறைய பேர் ரெட்டில் சுவாமியார் இப்படின்னா சொல்றோம்ல, அந்த மாதிரி நிறைய மக்களை பாபாவும் உருவாக்கி இருக்கிறார். அதனால ஆசிரித கல்பவருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்விதமாக எல்லா மகான்களின் ஆசை எல்லாருமே உன்னதமான நிலை பெறணும் என்பதுதான். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து மேன்மையான வழியில் அந்த உன்னதமான இடத்தை எட்ட வேண்டும் என்றதுதான் அவருடைய போதனைகள். அது சரியான குருவின் மூலமாக நம் அனைவருக்கும் இந்த சத்சங்கத்தின் வழியாக தரப்படுகிறது. தத்தசாயி மாஸ்டர் அனுகிரகம் எப்பவுமே நம்ம கூட இருக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டே ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.